நன்றி 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 நன்றி. கைத்தட்டு உள்ளங்களுக்கும் கைத்தட்டாமல் இந்த நாடகத்தை ரசித்த ஒரு ரசிகர்களுக்கும் எனது சார்பாகவும் என்னை சார்புடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி. இந்த வணக்கம். எப்படின்னா மனிதனுக்கு இறைவனுக்கு சம்பந்தம் உண்டு, மனிதனுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. எப்படின்னு கேட்கலாம், மனிதனுக்கு இறைவனுக்கு என்னையே சம்பந்தம் கேட்கலாம். ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 ரூபாய் சுவாசிக்கின்றோம். நம்ம அறியாமல் நம்ம சுவாசிக்கின்ற காற்று. இதை மையப்படுத்ததான் சிதம்பரத்தை எம்பெருமான் தில்லை நடராஜ கோயில் இருக்கக்கூடிய கருவறை இருக்கக்கூடிய ஓடுகள் 21,600 ஓடுகள் அங்கே தங்க ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய துளாரங்கள் 9 துளாரங்கள். கண்கள் 2, காதுகள் 2, நாசி துளார்கள் 2, வாய் 1, நீர்த்துளை 1, மலை துளாரம் 1, 9 வாசல்கள். இது 9 வாசல் மையப்படுத்ததான் எம்பெருமானுடைய ஆலயத்துடைய வாசலும் 9 வாசல்கள். அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். அது மட்டுமா இந்த உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம் தான். இந்த உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம் தான். சிதம்பரத்தில் எம்பெருமான் கால் கட்டவர்கள் தலை வச்சு மறுப்பாரு. அதுதான் உலகத்துடைய பூமத்திய ரேகை. உலகத்துடைய பூமத்திய ரேகையே அதுதான். யாரா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நிலவுல போய் பட்டா போட்டு வராங்களே, உதச்சு கூட வந்தானா நிலவுல போய் பட்டா போட்டு வரீங்க, அதை கண்டுபிடிக்க வேண்டியதானே. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள், இவ்வளவு பெரிய நடந்தது. ஏன் சொல்றா, நம்ம கடற்கரை தென்பகுதி பேச்சன பாட்டா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையிலே வளர்ந்து எளிய முறையிலே கல்வி கற்று உலக நாடியெல்லாம் ஒரு முகமாக பார்க்க வச்சவர் ஐயா ஏபிஜே அப்துல் அவர்கள். அவர் பிறந்த நாடு நம்ம நாடு. இன்னைக்கு நம்ம நாடு இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கு, அழிவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அந்நிய நாட்டுக்கு அந்நிய மாநிலத்தை சார்ந்தவங்க நம்ம நாட்டுக்குள்ள 80,000 பேர் நேற்று கணக்கெடுப்பு, நேற்று வரைக்கும் அந்நிய மாநிலத்தை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள 80,000 பேர் இறங்கியிருக்க நேற்று வரைக்கும் கணக்கெடுப்பு. எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய கொடுமை. திருப்பூரிலே ஒரு வாரங்களுக்கு முன்னாடி 2 காவலாளியை 20 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. வட மாநிலத்தை சார்ந்தவங்க 2 காவலாளிகளை பட்ட பகல 3 மணிக்கு 20 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க, விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. அப்ப யார் மேல தப்பு, யார் மேல தப்பு? நீங்க கல்லூரிக்கு சென்று மாணவி கல்லூரியில் முடித்து விட்டு பிறகு மாலை நேரம் வரக்கூடிய வழக்கமாக வரக்கூடிய நேரம் மாலை 5 மணியாக இருக்கட்டும். 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமாக இருந்தால் அந்த குழந்தை பெற்றெடுத்த தாய்கள் வயிற்றில் நெருப்ப கட்டி கொண்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. யார் கேட்கிறது, யார் யார் கேட்கிறது? இட்டவன தனியா வழி வேதனை தெரியும். இப்படி இருக்க இருட்டு சின்னமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்னாலும் உணர்ந்த ஒரு மெழுவற்றி ஏற்றி மாறி இடம் பிரகாசமா இருக்க சொல்லியிருக்காங்க. யார் கேட்கிறது? கேட்டால் அதிகம் பேசினா அரசியல் பேச்சு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இறங்கணும்னு எனக்கு லூஸ் பெஞ்சில் கல்லை விட்டு அடிப்பீங்க. அப்பேற்பட்ட உலகம் ஆச்சு இந்த உலகம். உண்மையை சொல்றதுக்கு யாரு இருக்குது? ஏன் சொல்றேன்னா, ஒரு நாட்டில் 25 வருஷம் மழையே வெயிலையும் அந்த நாட்டை அந்த அரசராப்பட்ட மன வழியோடு வாழ்ந்துக்கிறேன். 25 வருஷம் மழை பெய்யலையே, நம்மளை நம்பி இருக்கிற மக்களை காப்பாற்றக்கூடிய அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 50 வருஷம் மழை பெய்யறதால ஆய்வாளி ஏசிகள் போயிட்டே இருப்பேன் இருக்கப்பட்டவங்க. அப்படி 25 வருஷம் மழை பெய்யலாம். அந்த அரசன் தினந்தோறும் வேதனை வெந்து சுட்டு இருக்காரு. ஒரு நாள் மந்திரி சேவை வச்சுட்டாரு. எல்லா மந்திரிகளுக்கு வந்தாலும் பெரிய பெரிய வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வாங்க அப்படின்னாச்சு. ஐயா என்ன கேட்பியா, ஏன் நம்மளாம் அரண்மனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏகமுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை நம்பி இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியவில்லை ஐயா. மழை பெய்யுமா பெய்யாத சொல்லுங்க அப்படிங்கிற போது ஒவ்வொரு மந்திரி கேட்கிறார். எல்லாருமே எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு என்ன தெரியாது. அந்த அரசருக்கு ரகசியத்தை பக்கத்து கொள்ளது ஒரு மந்திரி வச்சிருப்பாங்க, கையில பக்கத்தில் வச்சிருப்பாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, மழைப்பெரும் வெள்ளப்பெரும் மகாதேவனுக்கு தெரியாது, எனக்கு என்னையா தெரியும் அப்படிங்கிறார். அதனால கண்ணதாசன் சொன்ன இறைவன் இருப்பவருடைய கருவறையோட ஒரு தாய் வீட்டுடைய கருவறை கணம் சாஸ்திட்டு இருக்கேன். ஒரு தாய் வீட்டுடைய கருவறை இறைவன் நம்ம பார்த்து அன்றாட என்ன செய்வோம் செஞ்சு கொடுக்கிறோம். தாய் வீட்டுடைய சிசுக்களுக்கு யாருக்கு என்ன தெரியும், அது எப்படி எந்த நிலையில் இருக்கு யாருக்கா தெரியுமா? இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன். அதான் பிறப்பையும் இறப்பையும் மறைமுகமாக வச்சேன் அப்படின்போது அன்று இரவு முடிச்சிருச்சு. பகல் அந்த அரசர் அந்த மந்திரியை கூட்டிக்கூடிய வீதி உலா வராரு. வரும்போது சலவை தொழிலாளி, துணிகளை வெளுக்கக்கூடிய சலவை தொழிலாளி வராரு. ஐயா அரசரே, என்ன ரோட்ல வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்போது, இல்லையா 25 வருஷமா மழை பெய்யலையே, நம்மளை நம்பி இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியவில்லை, எப்படி இருக்காங்க, எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க வந்திருக்கையாகும் போது, சத்த நேரம் நில்லுங்க. என்னையா சொல்ற, என்னுடைய கழுதிக்கு தெரியுமா மழை பெய்யும், என்னையா அப்படி சொல்ற, பெரிய பெரிய வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர் கேட்டேன், யாருக்குமே தெரியாதாங்க, உன் கழுதிக்கு தெரியும் எப்படிங்கிற. இந்த வாரங்க நில்லுங்க போது கழுதையை அடைச்சிட்டு வராரு. கழுதையை பிடிச்சி வரும்போது கழுதையை கால் மேல் நோக்கி இருக்குது, மேல் நோக்கி இருந்தா மழை பெய்யும், கீழ் நோக்கி இருந்தா மழை பெய்யாது. அவர் பிடிச்சிக்கிற போது அந்த கழுதை கால் மேல் நோக்கி இருந்தது. அப்ப சொல்றாரு, ஐயா அரசரே, இன்னைக்கு மழை பெய்யும் ஞாபகம். எதை வச்சு சொல்றேன், என்னுடைய கழுதையை கால் மேல் நோக்கி இருக்குது, இன்னைக்கு மழை பெய்யும் ஞாபகம்.
மழை பெய்யலனா நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி. இவன் கேட்கிறேன், ஐயா மழை பொழிந்தால் எனக்கு என்னையா பிரசத்தை வீங்க போகுது, என்னுடைய அரசவையிலே என்னுடைய அரியாசனத்தை விட்டு நீ வேறு எது கேட்டாலும் தரையா அப்படின்னாங்க. போயிட்டாங்க, 2 பேரும் போறாங்க. சர்வத்தலை சொல்றது போல அன்று இரவு சரியாக 1 மணிக்கு மேல நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை கேட்டாத மழை பெய்து மக்கள்லாம் காலையில செட்முகத்தோடு இருக்காங்க. அரசுக்கு ஆழ்ந்த மகிழ்ச்சி. சட்டசபை கூட்டார், சட்டசபையா மந்திரி சபை கூட்டிட்டார். கூட்டு எல்லா மந்திரியும் வர சொல்லியா, எல்லா மந்திரியும் வந்தாச்சு. அப்ப எல்லா மந்திரியும் வரிசையா கேட்டு, ஐயா ஒன்னையே கேட்டேன் தெரியாட்டேன், ஒன்னே கேட்டேன் தெரியாட்டேன், பெரிய பெரிய வல்லுநர்கள் கேட்டேன் உங்களுக்கு தெரியாட்டீங்க, ஆராய்ச்சியில கேட்டேன் அவன் தெரியாட்டேன், உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்த சாதாரண துணிகள் எடுக்கக்கூடிய சலவைத்துறை வச்சிருக்க கழுதைக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியலையா அப்படி காப்பல. அப்ப என்ன செய்யறாரு, இனிமே இந்த அரசவையில உனக்கு இடம் கிடையாது என்று சொல்லி அன்னைக்கு இருந்த அரசராகப்பட்ட சத்தியத்துக்கு நிகரானவர்கள் தர்மத்தில் இல்லாட்ட. அதனாலதான் இந்த வரைக்கும் நம்ம உயிர் வாழ்ந்து இருக்கிறோம். அன்னைக்கு அப்படிலாம் இல்லைன்னா இந்த நாட்டை காப்பாற்றிக்க முடியாது, படைச்ச பெருமாளை காப்பாற்றிக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட போது இனிமே உனக்கு மந்திரி சீட்டு கிடையாதுன்னு சொல்லி அந்த செலவத்தில் வச்சிருந்த கழுதைக்கு கொடுத்தாங்களா மந்திரி சீட்டை. இன்னைக்கு கண்ட கழுதையெல்லாம் மந்திரி சீட்டு கேட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு அரசாங்கத்தை போய்விட்டு அம்பிகளை உடைச்சாலும் உடைக்கும். அம்மானை நான் பாடு தகுதித்தோ
சாய்ஸ்ன பாடலை பாராட்டி 50 பரிசு கொடுத்திருக்கார் பகிர்ந்து நண்பர்கள். அவருக்கு உடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி நன்றி என்று வளர்க்கும் சின்ன கடையை செக் போட்டு மூணாக்கான கனி முகிழன் பிசூர் சார்ந்தவர்கள் பரிசு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். கண்மூக்கு செவியை விளந்திருக்கவே உருவாகை பொய்பாய் படுத்த பூலோருக்கும் நல்லவரை நெய்போல் மணக்கும் நிறைந்தார் பொன்மலரை சிப்பாய் பிறந்த சிறுடு ஒரு மணியை மைவார்த்த கண்போல் மயக்கும் கருமலைகை நெய்வார்க்கு நூலை நிலத்து விருத்து போல கைகாட்டு சொல்ல எவ்வளவு பழையப்பட்டாலும் கேள்வி பாடுவோம். தெரிஞ்சது வஞ்சம் இல்லை தெரிஞ்ச பாடுவோம். அதனால ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை காதலில் தோல்வித்துதான் தெரிகின்றதே பெண்ணை படைக்க என்னால் முடியவில்லை. உன்னை மறக்க விரும்புகின்றேன், அதுவும் என்னால் முடியவில்லை. கல்லை உடைத்தார் நான் எழுதல. கவிஞர் கண்ணதாசன் எழுதுறேன். என்னைய மன்னிச்சுக்கங்க, நானும் அவங்களை குறை சொல்லவே மாட்டேன். பெண்கள் என்னை எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். தாயில் சேர்ந்த கோயிலும் இல்லை, தந்தை செல்விக்கு ஒன்றும் இல்லை. ரிலேஷன் ஆரியன் ஐயா அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. நிச்சயமாக பாடுவேன் சொல்லி எவ்வளவுதான் சாப்பிட்டேன். நானும் கட்டிக்க கொஞ்சம் வலிக்குது. அப்படியா
சரி சரி. பூங்கள் மணிப்புறம் புறவி கிளிய மங்காலும் குறியாக பாடு கிளியமும் தாங்கள் இங்கே தலைமறந்த புள்ளி வாங்கல் வைக்க வளர்த்து சொன்னார். இங்க உலகில் இசையாடி மாநில நான் காய்மலை நல்லவருக்கும் நல்லதில்லை பாங்கையன் பூங்குடன் பைப்புகள். தம்பி இந்த ரஜினிகாந்த் நடிச்ச ஒரு படம் ஜெயிலர் ஜெயிலர் ஜெயிலர். ஆமா அந்த படத்துல ஒரு பொம்பளை வெளியேறின ஆடுவாங்க தமனா தமனா தமனா. அந்த எல்லாரும் பாடல பார்த்துருப்பீங்க. அவங்க உடம்புல 4 பேருக்கு தான் இடுப்பு துணி இருக்கு பாத்தீங்களா? 4 பேருக்கு தான் இருக்கு. அதுலயும் 4 பக்கம் கிழிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி சுத்தில ஆரம்பிச்சுன்னா நம்ம என்னத்த சொல்றது? அப்ப அவன் எப்படி எடுத்தான்னு தெரியல. கேமராவை எப்படி எடுத்திருப்பாங்க? மண்டி போட்டு எடுத்திருப்பாங்க. இருக்கலாம்யா. எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அவளை ஆட விட்டு அது ஆட்டவாது என்ன பாடு அது என்ன ஆட்டாது ஓ காவாலையா காவால ஒரு மணி நேரத்தில் பண்ணி இருக்கிறாள் எந்திரிச்சு போயிருவாங்க. ஆம்பளையும் சரி பொங்கலாலும் சரி எந்திரிச்சு போயிருவாங்க. அந்த பாட்டு 100 வாட்டி அந்த பாட்டு எடுத்து இவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. ரசிச்சுட்டு தனிக்குழு அமைச்சு ஒரு 15 பேர் ஒரே இருட்டா இருக்கும். அதுக்குள்ள நீங்க 15 பேர் பார்ப்பாங்க. பார்த்து ரசிச்சுட்டு அவங்க கொடுப்பாங்க ஒரு சான்று. இந்த அனைவருக்கும் தெரியும் இந்த படத்தில் பாடும் காட்சியில் நடனமான காட்சியில் எந்த விதமான ஆபாச காட்சிகள் கிடையாது. சொல்றாங்களா சொல்லலையா? அது உடனே வந்துருது. எவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை வந்து இருக்கிறது தெரியுமா? ஆதி காலத்துல தான் 50-60 வருடங்களுக்கு முன்னாடி கவிகள் எழுதினா யார்? அவரு புலமை பெற்ற ஆசிரியர் பாடலாசிரியர் மறைந்த எம்ஜிஆருக்காக ஒரு பாடல். முதல் முறையாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல் 4 வரிகள் தான். 1000 நிலவேவா 1000 நிலவேவா இதன் ஓரம் சுவை தேட புது பாடல் தீவி பாட பாட 1000 நிலவேவா. எப்படி அடிக்கிறான் ஒரு பெண்மகளை அழகை 1000 நிலவுக்கு ஒப்பிடுகிறார். 1000 நிலவேவா 1000 நிலவேவா இதனோரும் சுவைத்தன தனிப்பாடல் புதுப்பாடல். இவன் காமிங்கனா யாராவது கேட்கறீங்களா? யாரு கேட்பீங்க? நமக்கு என்னடா விட்டு சொத்து வாழ்ந்த கனாடி அப்படிதான் இருக்கு. தனக்கு என்ன அப்படி போய்கிட்டே இருக்கு அந்த நாடு. ஏன்னா ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி புருஷ முன்னாடி இருந்திருக்காங்க. 5-6 வருஷம் புள்ளையே இல்லையா அவங்களுக்கு. இனியா நமக்கு பிள்ளை பிறக்க போது இருக்கிறத வித்தாச்சு தின்னு செத்துட்டு செத்தவன ஒரு நாளைக்கு ஊராக தூக்கி போட்டாங்க நம்மள அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க. அந்த ஊருக்கு ஒரு நாள் வந்து என்ன மாதிரி ஒரு சாமியார் போயிருக்காரு. சாதம் பார்க்கிறவர் அவரு ஆளுநர் சொல்லியிருக்காங்க இவத்தை ஒருத்தர் சாதத்தை வச்சு பார்ப்போமே அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னங்க உங்க பிரச்சனை? ஐயா கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை குட்டியே கிடையாது. இந்த ஜாதகத்தில் குழந்தை இருக்கா இல்லையா போய் பார்த்து சொல்லியா அதுபோது அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தாரு. பார்த்துட்டு சொல்றாரு இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை கிடையாது சரிதான். ஆனா இந்த வருஷத்துல இருந்து மறு வருஷத்துல போது அழகான ஆம்பளை பிள்ளை உங்களுக்கு பிறப்பேன். புருஷனுக்கு கொண்டாட்டிக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். புதுமனை நகர் தங்கவேல் பான்மதியை பாடலை பாராட்டி 200 ரூபாய் பரிசு கொடுத்திருக்காங்க. உயர்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபக்கம் திருப்புறாரு கேட்டு ஆனா கொஞ்சம் துயரமான செய்தி அப்படி காப்பல. எது இருந்தாலும் மறக்காம சொல்லுங்கய்யா அப்படி காப்பல. உங்களுக்கு எப்ப ஆண் குழந்தை பிறக்குமோ அன்னைக்கே குழந்தை தகப்பனாவே செத்து போயிடும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜாமியார் போயிட்டான். மறு வருஷத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. புருஷன் கொண்டாட்டி 3 பேரும் உயிரோட இருக்காங்க. 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சு 5 6 ஆச்சு. பையனுக்கு 6 வயசு வந்துருச்சு. ஆனா சாகல. புருஷங்கார சாகல. 3 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. இந்த சாமியார் வயசாகி போச்சு. அந்த ஊருக்குள்ள வராரு 6 வருஷத்துக்கு வராரு. அப்ப புருஷங்கார சொல்றேன் அவரை பார்த்தா நமக்கு சாதம் பார்த்து நம்ம இருக்கு. அவர் போய் கூட்டிட்டு வரும் போது கூட்டியாந்து உட்கார வச்சு கேட்கறாங்க ஐயா எங்களுக்கு தெரியுதா போது தெரியலையம்மா 6 வருஷம் ஆச்சு. நீங்க யாரு? 6 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை கணிச்சு சொன்னீங்களே ஆம்பளை புள்ள பிறக்கும் சொன்னீங்களே. ஆமா. அப்புறம் என்ன சொன்னீங்க? குழந்தைய தகப்பனவாட்ட செத்து போய் சொன்னீங்களே. ஆமா செத்துருப்பானே. இல்லையா நாங்க 3 பேரும் உசராதையா இருக்கோம். என்ன அப்படி சொன்னீங்க? ஐயா என் வீட்டுக்காரு அவருடைய மனைவினா எங்க 2 பேருக்கு சேர்ந்து பிறந்ததான் அந்த ஆம்பளை புள்ள 6 வயசாச்சு அவனுக்கு. அப்படி நிச்சயமாக என்னுடைய ஜாதகம் பொய் சொல்லாது அப்படிங்கிறார். யோ இப்பதான் என் புருஷன் பக்கத்துல நிற்கிறாரு. அப்புறம் பொய் சொல்லாது அது சொல்லாது கேட்டுக்கிட்டு கேட்பது. அப்போ அந்த பொண்டாடிக்காரு கோவம் வந்துருச்சு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஐயா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏன் என் புருஷன் பக்கத்துல இருக்காரு செத்து போயிட்டான்னு சொல்லியே ஆகும்போது அப்புறம் ஒரு யோசிக்கிறாரு. சரி நம்ம சொன்னதுல எதுவும் தவறு நடந்துக்கலாமே அந்த ஜாதகத்தை எடுத்துருவான். எடுத்தாந்தாச்சு வரட்டாரு. நிச்சயமாக அந்த ஜாதகத்துடைய கணிப்பு குழந்தை தகப்பனாக செத்துருக்கணும். செத்துருக்கணுமா? நீங்க பொய் சொல்லிங்க. போது அவர் எந்திரிச்சினார். யோ இந்திய மாதிரி என் புருஷன் உயிரோட நீ செத்து போயிட்டா செத்து போயின்னு சொல்லிக்கிறியா? ஏயா நீ என்ன ஒரு சாமியாரையா அப்படின்னா சாமியார் யோசிக்கிறான். ஆகா என்ன எங்கேயோ நடந்திருக்குது அப்படின்ட்டு ஐயா தம்பி இங்க வாயா அப்படின்னு சொல்லி புருஷன் கூப்பிட்டு கேட்கறாங்க. உன் மனைவிக்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனையிலே கொண்டு பிறக்கின்ற போது இந்த ஊர்ல பக்கத்துல இந்த பகுதியில ஏத்தூர்ல பக்கத்துல எவனா ஒரு ஆம்பளை செத்தானான்னு கேட்டுருக்காப்ல.
அதை யோசிச்சு பார்த்துட்டு ஆமாங்க ஐயா என் மனைவிக்கு மருத்துவமனையில் ஆம்பளை பிள்ளை பார்க்கும் போது எதிர்த்தாலும் ஒருத்தர் கொத்தாரி வேலை பார்க்கிற பிச்சை நான் செத்து போயிட்டு ஐயா அட்ட சண்டாரா குழந்தைக்கு தகப்ப நீ கிடையாதா அதனால இந்த குழந்தைக்கு தகப்பேன் இப்படிலாம் இருக்கு உலகத்தில். நம்ம தான் பத்தி புத்திமத்தோடு இருந்து நடந்துக்கணும் எல்லாமே காலம். அதனால கடல்களை கால்களை முத்தம் இடும் புதுக்களை சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் அந்த கண்ணீரலை சத்தம் இடும் புதுக்களை சத்தம் இல்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் அந்த கண்ணீரலை எங்கவே காணாத காட்சி அழகும் வண்ண வண்ண மலர்கள் வட்டமிட்ட நிலவும் கவிபாட சொத்தோடுகின்றதை ஆலோலம் சுவர்மையான காலம். இந்த காலத்தை இதுவரை இந்த பகுதியிலே காலம் சனிமை எப்படி என்றால் சாரியம் மகனே வீரத்தேவா தையர 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 தையா தையர 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 தையா தையர 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 தையா தையர 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 தையா தையர தையா தையர தையா தையர 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 தையா சித்திர ஜுவா சிரிக்க கண்டே தானே தம்மா ஏகனாக கண்ணம்மா ஏதும் எழ வடிவல் தையர 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 தையா
சுந்தரம் இந்த உலகில் சந்தித்து பிறகு கழக தூங்கும். சரிதானே? மைசன்